நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய ஆத்மா மன்னா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்நாட்கள்ல போக்கையும் வரத்தையும் என்று சொன்னால் நம்மளுடைய பிரயாணத்தை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரயாணப்பட்டு நம்ம போகும்பொழுது ஆண்டோடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆண்டவர் பாதுகாப்பு இல்லாம இருந்தா அது எப்படி இருக்கும்? யோனாங்கிற ஒரு மனிதன் ஒரு பிரயாணப்பட்டு போகிறாப்ல. எங்க போறாப்லன்னா தர்சுக்கு போறாப்ல. தர்சுக்கு போகும் பொழுது அந்த பிரயாணத்துல கப்பலுக்கு அடியில போய் படுத்து கொண்டு இருக்கிறாப்ல. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும் பொழுது அந்த கப்பல் முழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது எதனால் வருது என்று சொல்லி யாருக்குமே தெரியல. அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த கப்பல்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு பாக்குறாங்க, அப்பவும் வரல. இது யாரால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தா, அப்ப அந்த கப்பல்ல இருக்க அந்த எல்லாருடைய பேரும் சீட் எழுதி போடுறாங்க. அந்த சீட்ல யோனா பேர் வருது. அப்ப நீ எங்க இருந்து வர, நீ யார் என்று கேட்கும் பொழுது அவன் போக வேண்டிய இடம் நினிவே பட்டணத்துக்கு. ஆண்டவர் அவனை நினிவே பட்டணத்துக்கு அனுப்புகிறாரு. அவன் நினிவே பட்டணத்துக்கு போகாம தர்சுக்கு போகிறாப்ல. தர்சுக்கு போறனால இன்னைக்கு அவனுடைய பிரயாணங்கள் ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருந்தது. அவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம இருந்ததுனால அந்த மொத்த படகுல உள்ளவர்களுக்கு பிரச்சனை. அப்போ நாம எங்க போனாலும் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு, ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், பிரயாணங்களை தவறாக போகும் பொழுது அந்த யோனா கப்பல் கவிழ்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. நாமளும் இன்னைக்கு எங்கெல்லாமோ நம்ம பிரயாணம் பண்ணுகிறோம். எந்த பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பின் காரணம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். நம்மளுடைய பிரயாணங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த நாளுக்காக சோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரயாணம் ஆண்டவரே போக்கிய வரத்தையும் நீர் ஆசீர்வதித்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க எங்கு சென்றாலும் நாங்கள் ஜெபத்தோடு ஆண்டவரே நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய பிரயாணங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.